அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கொலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கொலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் தாவத் தப்லீக் பகுதி 2வதாக சில ஹதீஸ்களை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடம் நட்கொலியை பெற்றுக்கொள்ளுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறிய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் தினமும் கேட்க வேண்டும். முடிந்த அளவு அதிகமாக அவர்கள் சொன்னதை கேட்டு அதை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பான். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் அவசியம் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் அதிவிரைவில் அல்லாஹு தாலா உங்கள் மீது தனது வேதனையை இறக்கி விடுவான். பிறகு நீங்கள் துவா செய்தால் அல்லாஹு தாலா உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் ஹுதைபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் ஜெய்னப் பின் ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களில் நல்லவர்கள் இருக்கவே நாங்கள் அழிந்து விடுவோமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன். ஆம், கெடுதிகள் அதிகமாகிவிட்டாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யூத சிறுவர் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தலைமாட்டில் அமர்ந்தார்கள். நீ முஸ்லீமாகிவிடு என்று கூறினார்கள். அந்த சிறுவர் தனக்கு சமீபமாக நின்றிருந்த தன் தந்தையை பார்த்தார். அவரின் தந்தை அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கட்டுப்படு என்று கூறினார். எனவே அவர் இஸ்லாத்தை தழுவிவிட்டார். நரக நெருப்பை விட்டு இவரை பாதுகாத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி பிறகு வெளியேறினார்கள். நூல் புகாரி. ஹஸ்ரத் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த தீன் பாக்கியங்களின் கஜானாக்கள். இந்த பாக்கியங்களில் கஜானாக்களுக்கு சாவிகள் இருக்கின்றன. அல்லாஹு தாலா எந்த அடியானை நன்மைக்கு சாவியாகவும் தீமையை அடைக்கக்கூடிய பூட்டாகவும், அதாவது நேர்வழிக்கு காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அந்த அடியானுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். எந்த அடியானை அல்லாஹு தாலா தீமைக்கு சாவியாகவும் நன்மைக்கு பூட்டாகவும் வழிகேட்டிற்கு காரணமாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றானோ அந்த அடியானுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னால் குதிரையில் நிலையாக இருக்க முடியவில்லை என்று முறையிட்டேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரத்தினால் என் நெஞ்சில் தட்டி, யா அல்லாஹ், இவரை நல்ல விதமாக நிலைப்படுத்து, தானும் நேர்வழியில் நடந்து மற்றவர்களுக்கும் நேரான பாதையை காட்டக்கூடியவர்களாக இவரை ஆக்கிவிடு என்று துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஸ்ரத் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் யாரும் தன்னையே மட்டமாக நினைக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்ற பொழுது, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களில் ஒருவர் தன்னையே எப்படி மட்டமாக கருதுவார் என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள். சீர்திருத்தம் செய்யக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அவர் அது சம்பந்தமாக பேசாமல் இருந்தால் அல்லாஹு தாலா கியாமத்துடைய நாளில் அவரிடம் இன்னின்ன விஷயங்களை நீ பேசுவதை விட்டு உன்னை தடுத்தது எது என்று கேட்பான். மக்கள்
எனக்கு கஷ்டம் தருவதை அஞ்சி பேசாமல் இருந்து விட்டேன் என்று கூறுவான். நீ என்னைத்தானே அஞ்ச வேண்டும், நீ பயம் கொள்ள நான் தானே அதிகம் தகுதியுள்ளவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். நூல் இப்னு மாஜா. அல்லாஹ் தாலாவுடைய புறத்திலிருந்து தீமையிலிருந்து மக்களை தடுக்கக்கூடிய பொறுப்பு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டு மக்களை அவர்களுடைய பயத்தின் காரணமாக அந்த பொறுப்பை நிறைவுபடுத்தவில்லை என்றால் அது தன்னைத்தானே தாழ்வாக கருதுவதற்கு சமமாகும். 1283வது ஹதீஸ். இஸ்ராலிய வம்சத்தினர்களுக்கு முதலாவதாக ஏற்பட்ட வீழ்ச்சி, ஒருவர் மற்றவர்களை சந்திக்கும் போது, இன்னவரே, அல்லாஹ்வை பயந்துகொள், நீ செய்யக்கூடிய செயலை விட்டுவிடு, ஏனென்றால் நீ செய்கின்ற செயல் உமக்கு ஆகுமானதல்ல என்று கூறுவார். பிறகு மறுநாள் அவரை சந்தித்தால் அவர் தன் பேச்சை கேட்காதிருந்தும் அவருடன் தனக்குள்ள நட்பின் காரணமாக அவரோடு சாப்பிடவும் குடிக்கவும் கூட்டாக அமர்ந்து கொள்வதிலும் முன்பிருந்ததைப் போலவே நடந்து கொள்வார். இந்த நிலை பரவலாகி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டதும் அல்லாஹு தாலா வழிபடுபவர்களுடைய உள்ளத்தை வழிபடாதவர்களைப் போல கடினமானதாக ஆக்கிவிட்டான் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு லுஈனல் லதீன என்று தொடங்கக்கூடிய ஆயத்திலிருந்து ஃபாசிகூன் வரை ஓதி காட்டினார்கள். இந்த இரு வசனங்களுடைய பொருள் ஹசரத் தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்கள் மற்றும் ஹசரத் ஈசா அலைஹிவஸல்லம் ஆகியோருடைய நாவால் பனி இஸ்ராயீலர் சபிக்கப்பட்டார்கள். இதன் காரணம் என்னவென்றால் அவர்கள் மாறு செய்தார்கள், இன்னும் வரம்பு மீறினார்கள். அவர்கள் ஈடுபட்டிருந்த தீமையை விட்டு ஒருவர் மற்றவர்களை தடுக்காமல் இருந்தார்கள். உண்மையில் அவர்களுடைய இந்த காரியம் மிகவும் தீயது. அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அவசியம் நன்மையை ஏவிக்கொண்டே இருங்கள், தீமையை தடுத்து கொண்டே இருங்கள், அநியாயக்காரனை அநியாயத்தை விட்டு தடுத்து கொண்டே இருங்கள், அவனை சத்தியத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வாருங்கள், அவனை சத்தியத்தின் மீது நிலை நிறுத்துங்கள் என்பதாக மிகவும் வலிமையான முறையில் கட்டளையிட்டிருக்கின்றார்கள் என்று ஹசரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். 1284வது ஹதீஸ். ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்களே, நீங்கள் ஈமான் உடையவர்களே, உங்களை பற்றி சிந்தியுங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான், நீங்கள் நேர்வழியில் சென்று கொண்டிருக்கையில் வழிகெட்டவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்ற இந்த வசனத்தை ஓதுகிறீர்கள். அநியாயக்காரனை மக்கள் அநியாயம் செய்ய கண்டு அவனை அநியாயத்தை விட்டு தடுக்கவில்லை என்றால் அல்லாஹு தாலா அவர்கள் அனைவரையும் தன்னுடைய பொதுவான வேதனையில் சிக்க வைக்கக்கூடிய நாள் தூரமானதாக இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. அல்லாஹு தாலா 5வது சூராவின் 105வது வசனத்தில் கூறியிருக்கின்றான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தவறான வழியில் செல்லாது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேரான வழியில் சென்றால் வழி தவறிய எவனுடைய தீங்கும் உங்களை பாதிக்காது. நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடமே செல்ல வேண்டியிருக்கின்றது. நீங்கள் இங்கு செய்து கொண்டிருப்பதை பற்றி அது சமயம் அவன் உங்களுக்கு அறிவித்து விடுவான். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதன் கருத்து என்னவென்றால், மனிதன் தான் ஹிதாயத் பெற்றுவிட்டால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அவசியம் தனக்கு இல்லை, ஏனென்றால் மற்றவர்கள் சம்பந்தமாக இவரிடம் கேள்வி கேட்கப்படாது என்பதாக நீங்கள் இந்த ஆயத்தை விளங்கியுள்ளீர்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை விளக்கி ஆயத்தை பற்றியுள்ள தவறான விளக்கத்திற்கு மறுப்பு கொடுக்கின்றார்கள். முடிந்த மட்டும் தீமையை விட்டு தடுப்பது உம்மத்தினர்களுடைய பொறுப்பாகும், மேலும் ஒவ்வொரு நபரின் பணியும் ஆகும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆயத்துடைய சரியான கருத்து என்னவென்றால், ஈமான் கொண்டவர்களே, சுய சீர்திருத்தத்தை பற்றி கவலை கொள்ளுங்கள். இருப்பினும் நீங்கள் மார்க்க வழியில் நடப்பது தன்னையும் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் சீர்படுத்தம் செய்ய வேண்டும், அடுத்தவர்களையும் நல்லவர்களாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு யாராவது ஒருவன் நீங்கள் சீர்திருத்தம் செய்ய முயற்சி செய்தும் வழிகேட்டில் சென்றுவிட்டால் அவர் வழிகேட்டதினால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்பதாகும். நூல் பயானுல் குர்ஆன். 1285வது ஹதீஸ். பாய் கோரைகள் முன்னும் பின்னும் ஒன்றோடொன்று பின்னி இருப்பதைப் போல மக்களின் உள்ளங்களில் அடுத்தடுத்து ஒன்றுக்கு பின் ஒன்றாக குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். எனவே எந்த உள்ளம் இந்த குழப்பங்களிலிருந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்றுக்கொள்ளுமோ அந்த உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி படிந்துவிடும். எந்த உள்ளம் இதை ஏற்றுக்கொள்ளாதோ அந்த உள்ளத்தை ஒரு வெண்மையான அடையாளம் படிந்துவிடும். இந்த அளவிற்கு உள்ளம் 2 வகையாக ஆகிவிடும்.
ஒன்று வெண்மையாக பளிங்கு கல்லை போல இருக்கும். வானம் பூமி நிலை பெற்றிருக்கும் வரை அந்த உள்ளத்திற்கு எந்த குழப்பத்தாலும் எந்த தீங்கும் விளைவிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்மை அந்த உள்ளத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எவ்விதத்தில் பளிங்கு கல்லின் மீது அதனுடைய வடுவழிப்பின் காரணமாக எந்த வஸ்துவும் தங்காததைப் போல அவருடைய உள்ளத்தில் ஈமான் உறுதிப்பட்டிருந்தால் அதன் காரணமாக எந்த குழப்பமும் தாக்கத்தை உண்டாக்காது. மற்றொரு வகையான உள்ளம் கருப்பு நிறமுள்ள கவிழ்த்து வைக்கப்பட்டுள்ள மண் குவளையை போன்றது. பாவம் அதிகரிப்பதின் காரணமாக உள்ளம் கருத்துவிடும். கவிழ்ந்து வைக்கப்பட்டுள்ள கோப்பையிலே எந்த பொருளும் தங்காததைப் போல அந்த உள்ளத்திலே பாவங்களின் மீது வெறுப்போ ஈமானின் ஒளியோ தங்காது. இதன் காரணமாக நல்லதை நல்லதென்றும் தீயதை தீயதென்றும் விளங்க மாட்டான். அவனது உள்ளத்திலே படிந்துவிட்ட மனோ இச்சையின்படி பிரகாரம் செயல்படுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். 1286வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபு உமையா சபானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் அபு சலபா ஹுசனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அலைக்கும் அன்ஃபுசுக்கும், நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படுங்கள் என்ற இறைவசனம் சம்பந்தமாக என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அது சம்பந்தமாக நன்கு அறிந்தவர்களிடமே இதை பற்றி வினவியுள்ளீர்கள். நானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த வசனத்தின் கருத்தை கேட்டபொழுது தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுங்கள் என்பது இந்த வசனத்தின் பொருள் கிடையாது. மாறாக மற்றவருக்கு நன்மையை ஏவிக்கொண்டிருங்கள், தீய காரியங்களை விட்டு தடுத்து கொண்டிருங்கள். மக்கள் பொதுவாக கஞ்சத்தனம் செய்து கொண்டும் மனோ இச்சைகளை நிறைவேற்றி கொண்டும் தீனை விட உலகிற்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டும் மற்றவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தனது கருத்தையே ஒவ்வொரு மனிதனும் சரியானது என்று விருப்பப்பட்டால் அந்த நேரத்தில் பொது மக்களை விட்டுவிட்டு தனது சீர்திருத்தத்தை பற்றிய சிந்தனையில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் கடைசி காலத்தில் தீனுடைய சட்டத்திட்டங்களில் நிலைத்திருப்பது அமல் செய்வது நெருப்பு கங்கை பிடித்திருப்பதைப் போல இருக்கும். அந்த நாட்களில் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு 50 நபர்கள் ஒரு அமலை செய்தால் அந்த அமலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையைப் போல அவர்களுடைய ஒரு அமலுக்கு கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற ஹஸரத் அபு சலஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களில் 50 பேரின் கூலி கிடைக்குமா அல்லது எங்களில் 50 பேரின் கூலியா? ஏனென்றால் சஹாபாக்களின் அமலுக்கு கூலியும் நன்மையும் அதிகமாக இருக்கிறது என்று நான் வினவிய பொழுது உங்களில் உள்ள 50 நபர்களுடைய கூலி அவர்களில் ஒருவருக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். சுப்ஹானல்லாஹ். கடைசி காலத்தில் அமல் செய்யக்கூடிய மனிதர் தனது விசேஷமாக சிறப்பின் காரணமாக சங்கை மிக்க சஹாபா பெருமக்களை விட அந்தஸ்தில் உயர்ந்து விடுகிறார் என்பது இதன் பொருள் அல்ல. ஏனென்றால் சஹாபாக்கள் உம்மத்தின் மற்றவர்களை விட மிக சிறப்பானவர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸின் மூலம் நன்மையை ஏவிக்கொண்டும் தீமையை தடுத்து கொண்டும் இருப்பது அவசியம் ஆகும் என்றும், ஆனால் சத்தியத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஆற்றல் முற்றிலும் இல்லாமல் ஆகிவிடும் காலம் வந்துவிட்டால் தனித்திருந்து அமல் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டிருப்பது விளங்க முடிகிறது. அல்லாஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் இன்னும் அந்த காலம் வரவில்லை. ஏனென்றால் இந்த காலத்தில் உம்மத்திலே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதிகமாக நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். 1287வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் பாதையில் அமர்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு பாதையில் அமர்வது அவசியமாக இருக்கிறது, நாங்கள் அங்கே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்று சஹாபாக்கள் கூறினார்கள். அவ்வாறு அமர வேண்டியிருந்தால் பாதைகளின் கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாதைகளின் கடமைகள் யாவை என்று சஹாபா பெருமக்கள் வினவினார்கள். பார்வையை தாழ்த்துதல், சிரம் தரும் பொருட்களை அகற்றுதல், மற்றவர்களுக்கு சிரமம் தரக்கூடிய பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதை அகற்றிவிட வேண்டும், அவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் தவிர்த்திருக்க வேண்டும், சலாமுக்கு பதில் கூற வேண்டும், நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். நூல் புகாரி.
பலிகளிலே அமர்வதை விட்டு தவிர்ந்து கொள்வது எங்களுக்கு இயலாத காரியம். ஏனென்றால் எங்களுடைய இடங்களை ஏற்படுத்தி கொள்ள எங்களிடம் போதுமான இடவசதி கிடையாது. எனவே எப்பொழுதாவது நாங்கள் சிலர் சந்தித்து கொண்டால் அங்கேயே வழியில் அமர்ந்து கொள்கின்றோம். எங்களுடைய இம்மை மறுமை காரியங்கள் சம்பந்தமாக எங்களுக்கிடையே ஆலோசனை செய்து கொள்கிறோம். ஒருவர் மற்றவருடைய நிலையை விசாரித்துக் கொள்கின்றோம். யாருக்காவது நோய் ஏற்பட்டால் அவருக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்கின்றோம். எங்களுக்குள் ஏதாவது மனக்கசவு ஏற்பட்டால் சமாதானம் செய்து கொள்கின்றோம் என்பதுதான் சஹாபாக்களுடைய நோக்கமாக இருந்தது. நூல் மலாஹிருல் ஹக். ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நம்மில் உள்ள சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவனும் நம்மில் பெரியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்காதவனும் நன்மையை ஏவாமலும் தீமையை தடுக்காதவனும் நம்மை பின்பற்றுபவர்களில் கட்டுப்பட்டவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். 1289வது ஹதீஸ். ஹஸரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவருடைய மனைவி, பொருள், பிள்ளைகள், அண்டை வீட்டுக்காரர் சம்பந்தமாக கடமைகளை பூர்த்தி செய்வதிலே ஏற்படுகின்ற தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அவருடைய தொழுகை, சதகா, நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல் ஆகியவை குற்றப்பரிகாரமாக ஆகிவிடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நகரத்தை அதில் ஊர்வாசிகளோடு சேர்த்து புரட்டிவிடவும் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். யா அல்லாஹ், அந்த ஊரில் ஒரு நொடி கூட உனக்கு மாறு செய்யாத உன்னுடைய இந்த அடியார் இருக்கின்றாரே என்று ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தஆலா ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்களிடம், நீர் அந்த நகரத்தை, அந்த மனிதரையும் அந்த நகரவாசிகளோடு சேர்த்து புரட்டி போடவும். ஏனென்றால் அந்த நகரவாசிகள் மாறு செய்வதை பார்த்து அந்த மனிதருடைய முகத்தின் நிறம் ஒரு வினாடி கூட மாறியதில்லை என்று அல்லாஹு தஆலா கூறினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் மிஸ்காத். குறிப்பு: அல்லாஹு தாலா கூறியதின் சாரம்சம் என்னவென்றால், நிச்சயமாக என்னுடைய இந்த அடியான் ஒருபோதும் எனக்கு மாறுபாடு செய்யவில்லை. எனினும் மக்கள் அவருக்கு முன்னால் பாவம் செய்து கொண்டிருக்க இவர் நிம்மதியாக அதை பார்த்து கொண்டிருந்தாரே, அந்த குற்றம் சிறியதா? தீமைகள் பரவி கொண்டிருக்கின்றன. மக்கள் அல்லாஹு தாலாவிற்கு மாறுபாடு செய்கின்றார்கள். ஆனால் அந்த தீமைகள் மாறுபாடு செய்பவர்களை கண்டு அவருடைய முகத்தில் ஒருபோதும் வெறுப்பின் அடையாளம் தென்பட்டதில்லையே என்பதாகும். நூல் மிஸ்காத். நாம் நன்மைகள் செய்து கொண்டே இருந்தாலும் தீமைகள் தடுக்காவிட்டாலும் நமக்கு பாவம் கிடைக்கும். ஆகவே தீமைகளை தடுக்க வேண்டும், நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இதை போல நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். 1291வது ஹதீஸ். ஹஸரத் துர்ரா பின் அபூ லஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது வீற்றிருந்த பொழுது ஒரு மனிதர் எழுந்து நின்று, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டார். மக்களில் சிறந்தவர் அனைவரையும் விட அதிகமாக குர்ஆன் ஓதுபவர், அனைவரையும் விட அதிகமாக பயபக்தி தக்வா உள்ளவர்கள், அனைவரையும் விட அதிகமாக நன்மையை ஏவுபவர்கள், அனைவரையும் விட அதிகமாக தீமையை தடுப்பவர்கள், அனைவரையும் விட அதிகமாக உறவு முறைகளை சேர்ந்து வாழ்பவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத், தப்ரானி, மஜ்மஉ ஸவாயித். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிஸ்ரா, கைசர், நஜாசி இன்னும் ஒவ்வொரு பேரரசருக்கும் கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதங்களிலே அவர்களை அல்லாஹு தாலாவின் பக்கம் அழைத்தார்கள். இங்கு நஜாசி என்று குறிப்பிட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்திய நஜாசி அல்ல, மாறாக இவர் வேறொருவர். அபிசீனியாவுடைய ஒவ்வொரு அரசரின் பட்டப்பெயரும் நஜாசி என்பதே ஆகும். நூல் முஸ்லிம். 1293வது ஹதீஸ். பூமியில் ஒரு பாவம் செய்யப்பட்டு அதை ஒருவர் பார்த்து அதை தீமை என்று அவர் கருதினால் அவர் அந்த பாவம் நடைபெறும் இடத்தில் இல்லாத மனிதரைப் போல தீமையை விட்டு பாதுகாக்கப்படுவார். இன்னும் அந்த பாவம் நடைபெறக்கூடிய இடத்தில் இல்லாத ஒருவர் அந்த பாவத்தை தீமை என்று கருதாவிட்டால் அவர் அந்த பாவம் நிகழ்ந்த இடத்தில் இருந்தவரைப் போல தீமையில் கூட்டாகி விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஸரத் உர்ஸ் இப்னு அமீரா கிந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். எனக்கும் உங்களுக்கும் உதாரணம், ஒருவர் நெருப்பை மூட்டிவிட்டால் வீட்டில் ஈசல் வந்து அதிலே
ஆரம்பிக்கும் பொழுது அதை அவர் விரட்டுபவளைப் போல, இதைப்போலே நானும் உங்களுடைய இடுப்புகளை பிடித்து பிடித்து உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கின்றேன். எனினும் நீங்கள் என்னுடைய கரங்களை விட்டு நழுவி விடுகின்றீர்கள், அதாவது நரக நெருப்பில் விழ செல்கின்றீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். ஹதீஸ் ஷரீஃபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லையற்ற பாசமும் தனது உம்மத்தை நரக நெருப்பிலிருந்து காக்க வேண்டும் என்ற ஆவலும் விவரித்திருக்கின்றது. இமாம் நஸஈ. ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நபியுடைய உம்மத்தினர்களை அவரை அடித்து அடித்து இரத்தமயமாக்கி விட்டார்கள். அந்த நபி தனது சரீரத்தில் உள்ள இரத்தத்தை துடைத்தவாறு, யா அல்லாஹ், எனது சமுதாயத்தினர்களை மன்னித்து விடு, ஏனென்றால் இவர்கள் அறியாதவர்கள் என்று இறைஞ்சினார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியுடைய நிகழ்வு விவரித்ததைக் கண்டு நான் கண்டுகொண்டிருப்பதைப் போல இருக்கிறது. இதைப்போல ஒரு நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. நூல் புகாரி. ஹஜ்ரத் ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்மைகளை விவரிக்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை பற்றி தொடர்ச்சியான கவலை உடையவர்களாகவும் எப்போதும் சிந்தனை வேயப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். அதன் காரணமாக எந்நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதி இருக்காது. பெரும்பாலான நேரம் மௌனமாக இருப்பார்கள், அவசியமின்றி பேச மாட்டார்கள் என்று நவின்றார்கள். நூல் சமாயில் திர்மிதி. 1297வது ஹதீஸ். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகீப் கிளையாருடைய அம்புகள் எங்களை நாசப்படுத்திவிட்டன, தாங்கள் அவர்களை சாபமிடுவீர்களாக என்று சஹாபாக்கள் வேண்டிக் கொண்டார்கள். யா அல்லாஹ், சகீப் கிளையாருக்கு ஹிதாயத்தை வழங்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் திர்மிதி. 1298வது ஹதீஸ். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி அவர்கள் துஆ செய்ததைப் போல அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கூறியுள்ளதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். 14வது சூராவின் 36வது வசனமாக, யா அல்லாஹ், நிச்சயமாக இந்த சிலைகள் மனிதர்களில் பலரை வழிகெடுத்து விட்டன. ஆகவே எவன் சிலைகளை வணங்காது என்னை பின்பற்றுகிறானோ அவன்தான் நிச்சயமாக என்னில் என் சந்ததியில் உள்ளவன். எவன் எனக்கு மாறு செய்கின்றானோ அவன் என் சந்ததி இல்லை. எனினும் யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மிகவும் மன்னிப்பவன், மிக கருணை உடையவன் ஆவாய். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆவின் நோக்கம் முஃமின்களுக்கு சிபாரிஷ் செய்வதும் முஃமின்கள் அல்லாதவர்களுக்கு நேர்வழியை கேட்பதும் ஆகும். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆவுடைய வசனத்தையும் ஓதினார்கள். 5வது சூராவின் 118வது வசனம். அவர்களை நீ வேதனை செய்தால் நிச்சயமாக அவர்கள் உன் அடியார்களை உன் இஷ்டப்படி செய்ய உனக்கு உரிமை உண்டு. அவர்களை நீ மன்னித்து விட்டாலோ அதை தடை செய்ய எவராலும் முடியாது. ஏனென்றால் நிச்சயமாக நீதான் அனைவரையும் மிகைத்தவன், மிக்க ஞானமுடையவன் என்று கூறினார்கள். இந்த 2 திருவசனங்களை ஓதியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது உம்மத்தின் ஞாபகம் வந்துவிட்டது. மேலும் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வதற்காக கரங்களை உயர்த்தி, யா அல்லாஹ், எனது உம்மத் என்று கூறியவர்களாக அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஜிப்ராயிலே முஹம்மதிடம் செல்லவும், உன் ரப்பு எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றான், இருப்பினும் நீர் அழ காரணம் என்ன என்று கேட்டு வர வேண்டும் என்று அல்லாஹு தாலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். அவ்விதமே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். எனது உம்மத்திற்கு மறுமையின் நிலை என்னவென்ற விஷயமே என்னை சிந்தனையில் ஆக்கி அள வைத்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அல்லாஹு தாலாவிடம் இந்த செய்தியை எடுத்துரைத்தார்கள். ஜிப்ரீலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, உம்முடைய சமுதாயத்தினர்கள் சம்பந்தமாக நாம் உம்மை மகிழ்ச்சிப்படுத்துவோம், உம்மை கவலைக்குள்ளாக்க மாட்டோம் என்று கூறி அனுப்பினான். நூல் முஸ்லிம். குறிப்பு: சில அறிவிப்புகளில் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பிய செய்தியை கேட்டதும், என் முழு சமுதாயமும் நரகம் செல்லாமல் இருந்தால் நான் மிகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதற்குரிய காரணத்தை விசாரிக்க
ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தவும் சங்கைப்படுத்தவும் ஆகும். நூல் மாரிஃபுல் ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை தப்லீக் மக்களை எவ்வாறு சீர்திருத்த பணி செய்தார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை விவரமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாமும் தீனுடைய வழியில் நடக்க வேண்டும். மக்களையும் தீனுடைய வழிப்படி நடக்க முயற்சி செய்ய அனைத்து முஸ்லீம்களுக்கும் நேர்வழி காட்டவும் அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு உதவி செய்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயத்தை எந்த அளவு கற்றுக்கொண்டோமோ அதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை ஹதீஸ்களை கேட்ட அனைவரும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நீ அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் தொழுகை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். குர்ஆனை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.